ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பவர் ஷேரிங் சாப்டரில் வை பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது அந்த டாப்பிக்கை அதோட மீனிங் பார்த்தோம்னாலே ஏன் பவர் ஷேரிங் அப்படிங்கிறது தேவையானது, ஏன் வந்து அது நீடடு, அது ஏன் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி, ஏன் வந்து அது பெஸ்ட், ஏன் அது தேவை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மாதிரி. ஒய் பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள். ஓகேங்களா? இது வந்து 5 மார்க்லேயும் கேட்கலாம், 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். இந்த ஆன்சர்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அப்படியே எழுதுனா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று ப்ருடென்ஷியல் ரீசன், இன்னொன்று மாரல் ரீசன். ஓகேங்களா? ப்ருடென்ஷியல் அப்படின்னா என்னென்னா கேர்ஃபுல் கேல்குலேஷன் ஆன் கெயின்ஸ் அண்ட் லாஸஸ். அதாவது இப்போ ஒன்று இருக்குன்னா, ஒன்று நடக்குதுன்னா அதோட கெயின்ஸ் என்ன, லாஸஸ் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒன்று இருக்குன்னா, ஒன்று நடக்குதுன்னா இது நடந்தால் வந்துட்டு நல்லதா கெட்டதா, அது நடக்கிறதுனால என்ன நல்லது என்ன கெட்டது, இது எல்லாத்தையும் வந்துட்டு கலந்து ஆராய்ந்து இது பண்ணுறது தான், அதுதான் வந்து ப்ருடென்ஷியல் ரீசன். மாரல் ரீசன் அப்படின்னா வந்துட்டு கெயின்ஸ் அண்ட் லாஸஸ் இது எதையும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட்டு இது நடக்கிறதுனால இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, டைரெக்டாக சொல்கிற மாதிரி எதை பற்றி கன்சிடர் பண்ணாமல். ஆனால் ப்ருடென்ஷியல் ரீசன் அப்படிங்கிறது இது நடக்கிறதுனால இதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ருடென்ஷியல் ரீசன்ஸ் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து 3 ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 3 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, பவர் ஷேரிங் இஸ் குட் பிகாஸ். ஏன் பவர் ஷேரிங்கோட அட்வான்டேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் பவர் ஷேரிங்னு கேட்டாலும் இதை தான் எழுதணும். ஓகேங்களா? மெரிட்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங், அட்வான்டேஜஸ் ஆஃப் பவர் ஷேரிங் எல்லாமே இதுதான். ஓகேங்களா? ப்ருடென்ஷியல் ரீசன், பவர் ஷேரிங் இஸ் குட் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் த சோஷியல் குரூப்ஸ். என்னென்னா சோஷியல் குரூப்ஸ் இப்போ பார்த்தோம்னா சிங்களா தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் ஸ்ரீலங்காவில், இப்போ பெல்ஜியம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, டச் ஸ்பீக்கிங், ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங், இந்த மாதிரி சோஷியல் குரூப்ஸ்க்கு இடையில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த பவர் ஷேரிங் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெல்ஜியமில் பார்த்தோம்னா 2 சைடும் வந்துட்டு டச் ஸ்பீக்கிங்கும் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன், மினிஸ்டர்ஸில் இருக்கணும், ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் சொன்னேன்ல, அதுதான் வந்துட்டு இந்த பவர் ஷேரிங், எப்படி பவரை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க, அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி பவர் ஷேரிங் வந்துட்டு சோஷியல் குரூப்ஸ்க்கு இடையில் சண்டை வராமல் தடுக்கும். ஓகேங்களா? அடுத்து, பவர் ஷேரிங் is a good way to ensure the stability of the political order. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து நல்லா நடக்கணும்னா அதோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பவர் ஷேரிங் அப்படிங்கிறத வந்துட்டு இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேங்களா? அடுத்து, இட் அண்டர்மைன்ஸ் தி யூனிட்டி ஆஃப் த நேஷன். அதாவது ஒரு நேஷனோட யூனிட்டி, ஒரு கண்ட்ரியோட ஒற்றுமையை வந்துட்டு இந்த பவர் ஷேரிங் தான் வந்துட்டு முடிவு பண்ணுமா. ஓகேங்களா? அடுத்தது மாரல் ரீசன். ஃபஸ்ட்டு ப்ருடென்ஷியல் ரீசன் 3 பார்த்தாச்சு, அடுத்து மாரல் ரீசன் 3 பார்க்கலாம். ஓகேங்களா? பவர் ஷேரிங் இஸ் தி வெரி ஸ்பிரிட் ஆஃப் த டெமோக்ரஸி. அதாவது என்னென்னா பவர் ஷேரிங், டெமோக்ரஸினா குடியரசு. ஓகேங்களா? அந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுமா, அந்த ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அந்த டெமோக்ரஸிக்கு ஒரு ஸ்பிரிட் அப்படின்னா சோல் மாதிரி, அதாவது ஒரு உயிர் தரதே வந்துட்டு இந்த பவர் ஷேரிங் தான். டெமோக்ரஸி அப்படின்ட்டு ஒன்று நடக்கணும்னா ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், இது வந்து முக்கியமாக நடக்கணும்னா பவர் ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பீப்புளுக்காண்டி சர்வ் பண்ணணும் அப்படின்னா பவர் ஷேரிங் ஒன்று தேவை. இப்போ வந்து ஒரு பவர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மட்டுமே இருந்துச்சுன்னா பீப்புளுக்கு தேவையான எல்லாமே போய் சேர்ந்து அடையுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பவர் ஷேரிங், அந்த ஒரு பாலிசிஸோ அந்த ஒரு எதாக இருந்தாலும், எந்த ஒரு பெனிஃபிஷியரிஸாக இருந்தாலும் பீப்புளை கொண்டு போய் சேரும். ஸோ டெமோக்ரஸிக்கு வந்துட்டு பவர் ஷேரிங் இஸ் அ வெரி ஸ்பிரிட். ஓகேங்களா? அடுத்தது, பீப்புள் ஹவ் த ரைட் டு பி கன்சல்டட் ஆன் ஹவு தே ஹவ் டு பி கவர்ன்ட். ஓகேங்களா? அதாவது மக்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, அவங்கள வந்து எப்படி வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்ட்டு தீர்மானிக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பவர் ஷேரிங் மூலமாக a legitimate government is the one where citizens through participation acquire a stake in the system. அதாவது ஒரு
ப்ராப்பரான கவர்மெண்ட், ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட்னா என்னென்னா, சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் இன்வால்வ் ஆகி அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதை தான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட்ஸ் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு தேவையான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு பிக்சர் இருக்குது, இது என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வண்டி மாதிரி இருக்குது, ஒரு பஸ்ஸோ ஏதோ ஒன்று, சரிங்களா? பஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த பஸ்ஸில் வந்துட்டு 2 ஸ்டேரிங் இருக்குது. பார்த்தீங்களா? 2 ஸ்டேரிங் இருக்கா? 2 ஸ்டேரிங்னா வந்துட்டு என்னென்னா கொலிஷன் கவர்மெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரே வண்டி தான், அதுக்கு 2 பேர் வந்து ஓட்டுற மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஒரே கவர்மெண்ட்டை 2 பேர் ஓட்டினா எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தன் இங்கிட்டு இழுப்பான், ஒருத்தன் இங்கிட்டு இழுப்பான். ஸோ வந்துட்டு அது வந்து கரெக்டாக ஒரே 2 பேரும் ஒரே இதில் போனால் தான் அந்த கவர்மெண்ட் ப்ராப்பராக போக முடியும். ஒருத்தன் நான் இந்த சைடு தான் போவேன்னு சொல்லிட்டு இந்த சைடு தள்ளினானா, இன்னொருத்தன் இந்த சைடு தான் போவேன்னு சொல்லிட்டு இந்த சைடு தள்ளினானா இப்போ கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஃபார் அ ப்ராப்பர் கொலிஷன் கவர்மெண்ட் 2 பேருமே வந்துட்டு ஒரே பாதையில் போகணும், அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஏதாவது இந்த கொலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வில்லங்கோம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த பிக்சரில் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.